ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர கோரி பார்லிமென்டின் இரு சபைகளிலும் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசிலிருந்து திமுக விலகியுள்ள பிரச்சினையால் எழுந்துள்ள அமளி காரணமாக பார்லிமென்டின் அலுவல்கள் முடங்கின. லோக்சபாவில் கேள்வி நேரத்தை ரத்து செய்து இலங்கை பிரச்சினை குறித்து விவாதிக்க திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. செவ்வாயன்று லோக்சபா கூடியதும் இதை வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழகமே தெருவுக்கு வந்து போராடுவதாக செய்தித்தாள்களை காட்டினர். ஐநா மனித உரிமை குழுவில் கொண்டு வரப்பட உள்ள அமெரிக்க தீர்மானத்தில் இலங்கை அரசு செய்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்த திருத்தங்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதோடு தமிழர்களை இனப்படுகொலை செய்த இலங்கையை கண்டித்து பார்லிமென்டில் தீர்மானமும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை தொடர்ந்து சபை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 12 மணிக்கு கூடிய போதும் ஐநா தீர்மானத்தில் எந்த முடிவையும் எடுக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக, அதிமுக உறுப்பினர்கள் ஆவேசத்துடன் பேசினர். இப்பிரச்சினையில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாக அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றம் சாட்டினார். Of that India had maintained a deafening silence when the US sponsored draft was taken for discussion in the ongoing UNHR session. Madam, India has to come forward to initiative to protect the Sri Lankan Tamil, and also they have to take this issue international forum. இலங்கை பிரச்சினையால் தமிழகமே பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் இலங்கையை கண்டித்து பார்லிமென்டில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக எம்பி இளங்கோவன் வலியுறுத்தினார். What happened to the assurances given to the government of India by the government of Sri Lanka? Why the government of India is allowing human rights violation in the island? Why the government of India is allowing genocide in the island? We are not bothered about the resolution in the UNHRC. Yes. We said that the government of India has a moral and bounden duty when they have got certain assurances from the government of Sri Lanka. It is the moral duty of the government of India to see that these assurances were fulfilled, or else to ask the government to put pressure on the government of Sri Lanka that these assurances are kept up. Why India is a silent spectator? இலங்கை பிரச்சினை குறித்து சபையில் விவாதம் நடத்த தயார் என்று பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூறினார். அப்போது குறுக்கிட்ட பாரதிய ஜனதா உறுப்பினர் யஷ்வந்த் சின்ஹா, திரிணாமுல் காங்கிரஸ் விலகியதில் இருந்தே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மெஜாரிட்டி இழந்துவிட்டதாகவும் திமுகவும் வெளியேற முடிவு செய்துள்ளதால் லோக்சபாவில் அரசின் இப்போதைய பலம் என்ன என்றும் கேட்டார். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு சபை கூடிய போது பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் இலங்கை தீர்மான விஷயத்தில் கால அவகாசம் இருப்பதாகவும் இதுகுறித்து சபாநாயகர் முடிவு செய்யும் நேரத்தில் முழு விவாதத்துக்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். Madam, I just talked to the foreign minister. There is no last day because this apprehension was expressed outside also that today is the last day or tomorrow is the last day. There is no last day for India. India can always take a position till the date of the voting, and we are in discussion amongst ourselves. We are open for a discussion in the House on this matter. You may choose to fix a time and date. ஆனால் இதை ஏற்க மறுத்த தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். ராஜ்யசபாவிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை காரணமாகவும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியது குறித்தும் கடும் அமளி நிலவியது. கட்சி பாகுபாடின்றி தமிழக எம்பிக்கள் ஒருமித்த குரலில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை முழங்கினர். இதனால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது.